வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். கை பற்றுச்சா எடுத்துறது, கை பற்றுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது. சரி, இது வரைக்கும் இங்க பிஜி காணும். இந்த முதல் பாடத்தை அப்படியே படிங்க, நெட்டா படிங்க. முதல் பாடம் என்ன சொல்லுது? 31 பக்கம். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு உங்க இந்த நன்கொடையை கட்டி அந்த ரசீது அனுப்புங்க இன்னைக்கு. சரிங்களா நடராஜ்? சரிங்க ஐயா, அனுப்பிடுறேங்க ஐயா. இன்னைக்கு அனுப்பி விட்றீங்களா? அனுப்பிச்சு விட்டு போது நீங்க போன ஏப்ரல் மாசம் கட்டியிருக்கிறீங்க இல்லையா? போன மாசம் கட்டணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. 1ஆம் தேதி கட்டியிருக்கேன். அப்படியே 1ஆம் தேதி கட்டல. பார்த்தேன் நான் எப்ப கட்டினு பார்த்தேன். நீ அந்த 1ஆம் தேதி வந்தாலும் கட்டியிருக்கு. இன்னைக்கு கட்டிவிட்டு எனக்கு நகல் அனுப்புங்க. சரியா? சரி. இந்த பரிணாம சித்தாந்தத்தை அப்படி படிங்க. பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக இதெல்லாம் மண்டையில ஏற்றிக்கணும் நல்லா. வரிசைக்கிரமம். சரிங்க. 31ஆம் பக்கம். பரிணாம சித்தாந்தத்தின் எந்த விதமான எதிர்கால வளர்ச்சியும் என்ற எதிர்பார்ப்புகளும், பரிமாண சித்தாந்தத்தின் உயிரின வளர்ச்சி, என் உயிரினத்தின் பெயர் செயல்கள் இனப்பெருக்க நிலை, ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும், அதில் செயல்கள் தொடுதல் அதிவேகம், 2 புழுக்கள் முதலியன, தொடுதல் நகர்தல் குறைந்த வேகம், 3 பலவகை பூச்சிகள், தொடுதல் நகர்தல் காணுதல், மேலும் குறைந்த வேகம், பலவிதமான ஊர்வன பாம்புகள் முதலியன, தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல், மேலும் குறைந்த வேகம், 5 பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள், தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி, ஒரு தடவையில் பல குட்டிகள் ஈனுதல், 6 மனிதன் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி பகுத்தறிதல், ஒரு தடையில் ஒரு பிள்ளை பெறுதல், 7 மனிதன் யோகியாக மாறுதல், தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி பகுத்தறிதல், அண்டவெளியுடன் உறவு கொள்ளுதல், இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழுதல். சரி, நல்லது. இது எத்தனை முறை நீங்க ஓரளவுக்கு நீங்க பல முறை படிச்சிருப்பீங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதைய? பல முறை பார்த்திருப்பீங்க, புத்தகம் படிச்சிருப்பீங்க. இது என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? இந்த முதல் பக்கத்துல என்ன சொல்ல வருது, என்ன விஷயம் இதுல இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உணர்றீங்க? நான் நிறைய பேரை பேசியிருக்கேன். நானும் ஒரு மாசம் பண்ணி கிட்டத்தட்ட 40 நாளா இருக்கீங்க. 35 நாளா இருக்கீங்க. என்ன இந்த முதல் பக்கத்தை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நீங்க நம்ம உயிரா தோன்றி முதல்ல எப்படி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கோம், நம்ம வாய் ருசிக்கு எப்படி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பரிமாண வளர்ச்சி அடிப்பதான் ஒவ்வொன்றா மெல்ல மெல்ல வந்திருக்கும். தொடுதல் நகர்தல் வந்திருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் குறைஞ்ச வேகத்துல இருக்கும், இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு புரியுதுங்க. எப்படி வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறோம், மனித நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது புரியுதுங்க. அது புரியுதுங்க. இதுல எங்க பசி எங்க இருக்குது? இந்த இடத்துல பசிங்கிற பேச்சுக்கு இங்க இடம் இல்லையே. ஆமாங்க. பசிங்கிறது ஒண்ணு இல்லையே. இதுல பசிங்கிறது ஒண்ணு இல்ல. ஏதோ பழக்க வழக்கத்தை அப்ப பசின்னு ஒண்ணு கிடையாது. பசிக்கு எவனா வச்சுட்டான். அந்த வயிற்றுல சுரக்கிற அந்த வயிற்றுல ஒரு நீர் சுரக்குது இல்லையா, அந்த நீருக்கு பிறகு பசின்னு வச்சிருக்கோம். பசினா நம்ம எதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பசினா நம்ம எதோ நினைச்சுக்கிட்டு என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த பசிங்கிற எதை குறிக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வயிற்றுல இறப்பையில சுரக்கிற கொடிய விஷம் நீர். அதான் இந்த பசினாவே வயிற்றுல சுரக்கிற கொடிய விஷ நீர்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? இப்போ உலகம் என்ன மாதிரி போயிட்டு இருக்குது இந்த 2000 வருஷமா 2000 வருஷமா? உணவு ஒண்ணு முறையில போயிட்டு இருக்கு. அந்த நீருக்கு ஏற்றவே ஜீரணம் பண்ணிட்டுறாங்க.
அஹ், நீர் பசிங்கிற ஆமா, பசி என்பது ஏதோ ஒண்ணு. பசி என்பது ஏதோ ஒண்ணு. ஆனால் உணவு பழக்கம் வந்து ஏதோ ஒண்ணு. அதுதான் பாருங்களேன். இங்கதான் இங்க தொடங்குது விஷயமே. அது பசியை பத்தி எந்த விளக்கம் யாருக்குமே தெரியல. இந்த இயற்கை உணவு சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம இயற்கை உணவே எடுத்துக்குவோம். முதல்ல இயற்கை உணவு சாப்பிட்றோமா பசியை பத்தி பேசியிருக்கணும். நம்ம பசியை பத்தி இந்தியாவில யாரும் பேசவே இல்லை. பசியை பத்தி இந்தியாவில இந்தியாவுல யாரும் பேசல. பேசவே இல்லை. அர்னால்ட் அக்ரேட் கூட தெரியாது. அர்னால்ட் அக்ரேட் கூட பசியை பத்தி தெரியாது. ஒரு பசியை பத்தி எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. பசினா என்ன, அது உட்தன்மை என்ன, அது என்ன மாதிரி பண்ணும், அது என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்லாம் சொல்லலை. ஆமாங்க ஐயா. ஆனால் அவர் வந்து அறிவு சார்ந்த நோன்பு. அப்ப பசியை அப்ப கண்டுக்காம விட்ட பசியை வந்து கண்டுக்காம விட்டா நின்று போயிடும் அப்படி கூட அர்த்தம் சொல்லலாம். ஆனால் அந்த பசிங்கிறது இந்த வகையான விஷத்தை அடிப்படையாக கொண்டது. அதான் விஷயமே. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, ஓ இந்த ருசின்னு ஒண்ணு வந்துருது. ருசின்னு ஒண்ணு வரும்பொழுது பசியை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஆமாங்க ஐயா. இப்ப இயற்கை உணவா இருந்தாலும் கூட, ஆமாங்க. இயற்கை உணவாக இருந்தாலும் கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கை உணவாக இருந்தாலும் கூட ருசி இல்லைன்னா யாரும் இயற்கை உணவு கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படித்தானுங்க கேசவன் ஐயா? இல்ல ஆமா ஆமாங்க. இல்ல ருசியே இல்லாம ருசி இய- இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஏன் இயற்கை உணவு தானே? இயற்கை உணவு அது ருசி எதுக்கு? இன்னும் சொல்லப்போனால் இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்களா? வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப குறைந்த சுவைதான, ரொம்ப குடலை சுத்தம் பண்றதுல மிகச்சிறந்த உணவு அது வெள்ளரிக்காய். ரொம்ப குறைந்த சுவைதான். ஆனால் குடலை சுத்தம் பண்றதுல மிகச்சிறந்த உணவு அது. என்னது? மிகச்சிறந்த உணவுங்க ஐயா. நான் இப்ப நான் வெள்ளரிக்காய் வந்து முத்தின வெள்ளரிக்காய் போய் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வெள்ளரிக்காய் கொடுத்துருக்கான். முத்தின வெள்ளரிக்காய். ஐயா, முத்தின முத்தின வெள்ளரிக்காய் சாப்பிடலாங்க ஐயா? முத்தின வெள்ளரிக்காய் அது காய் தானே? ஆமாங்க முத்தின ஐயா, காய் முத்தின தான் வெள்ளரிக்காய்ங்கிறது காய். அப்படியே விட்டீங்கன்னா அது பழமா மாறுது. அது என்ன, அது பிஞ்சு பழமா அதாவது மாறிடும். பிஞ்சா சாப்பிட்றதுக்கும் முத்திரதா சாப்பிட்றதுக்கும் பழமா சாப்பிட்றதுக்கு என்ன 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 நீங்க வித்தியாசம் காண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பிஞ்சா சாப்பிடுறீங்க சரி. சுவைதாங்க ஐயா வித்தியாசமா இருக்கு. இல்ல அது ரைட், அது ரைட். ஏதாவது சுவைதான் இருக்கு. ஆனா இருக்கிறதே குறைந்த சுவை வந்து எனக்கு தெரிஞ்ச வெள்ளரிக்காய் வந்து வந்து ஒரு குறைந்த சுவைதான். ஆனால் இதுல பிஞ்சுக்கு என்ன தன்மை இருக்கும், இந்த முத்துனதுக்கு என்ன தன்மை இருக்கும், பழத்துக்கு என்ன தன்மை இருக்கும், என்ன தன்மை ஐயா, அதான் ருசி. அதிக ஆற்றல் கொடுக்கும் ஐயா. பிஞ்சா இருந்தா ஆற்றல் அதிகமா கொடுக்கும், முத்துனுச்சுன்னா அந்த தன்மை குறைஞ்சிரும் அப்படின்றாங்க ஐயா. அது அது வந்து அதுக்கெல்லாம் ஆராய்ச்சியான அடிப்படை அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஓ அப்படி ஆற்றல் யாரு சும்மா இதெல்லாம் யாரோ சொல்றது என்ன? அதுக்கு அதை நான் யாராவது ஆராய்ச்சி எழுதியிருக்காங்களோ? அதுக்கு ஒரே வரிதான். அதுதான் இங்க எழுதியிருப்பாரு. காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதை பத்தி எந்த விஷயமே கிடையாது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள்னாவே அது எதுல வரும் தெரியுமா? சரிங்க. எதுல வரும்? அது வந்து பிஞ்சா இருந்தாலும் சரி, அது முத்தனா இருந்தா என்ன, எதுவா இருந்தா தான் என்ன. முத்தனை பழம் வாழைக்காய் சாப்பிட்டா என்ன? வாழைக்காய் வந்து வாழைக்காய் சாப்பிட்டா என்ன, வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன, எல்லாமே வந்து பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற ஒரு துடப்பக்கட்டை. அவ்வளவுதான். அதுக்கு வேற எந்த வகையான விளக்கம் தேவை? அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு துடப்பக்கட்டை. என்னது ஐயா, இப்ப வெள்ளரி பழமாவும் சாப்பிடலாமா? அதுவும் எடுத்துக்கலாமா? அது கூடாதுங்களா? என்ன பழமா நோக்கம்? போது அது சாப்பிடலாம். என்ன நோக்கத்துக்கு சாப்பிடுறீங்க அது சொல்லுங்க. ஐயா தான் கேட்கற நோக்கம் ஐயா சொல்லிட்டு எல்லாம் இருப்பாரு. குடல் தான். நோக்கம் என்ன? குடல் குடல் சுத்தம் தான். சரி, வெள்ளரிக்காய் சாப்பிடுறது சுத்தம் நோக்கம் என்ன? பண்றதுக்கு. இப்ப வாங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுறது நோக்கம் என்ன? உடல் சுத்தம் பண்றதுக்கு. குடல் சுத்தம் தான். வெள்ளரிக்காய் முத்தி போச்சு சாப்பிடுறது நோக்கம் என்ன? அது உடல் சுத்தம் சுத்தம் தான். வெள்ளரிக்காய் பழமாயிருச்சு சாப்பிடுறது நோக்கம் என்ன? உடல் அது சுத்தம் அதே பண்றது. தான். அப்ப இந்த மூணும் ஒரே வரியில வரும்பொழுது இதுல என்ன வேறுபாடு? இந்த மூணும் ஒரே கருத்து தான். இதுதான் இந்த மாயை தான். இந்த இந்த மாயமில்ல எப்படி இந்த இந்த மாயையில எப்படி உங்களுக்கு நீங்க உடைப்பீங்க நீங்க? அது என்னமோ வெள்ளரிக்காய் பிஞ்சு வாங்கிட்டு ஒரு மாதிரியும், வெள்ளரிக்காய் முத்துனது வாங்கிட்டு ஒரு மாதிரியும், பழத்தை வாங்கிட்டு ஒரு மாதிரி. இதுல யாரு சொன்னது இதெல்லாம்? அதாவது என்னமோ சொன்ன, கண்டதே காட்சி கொண்டதே குழம்பு, காட்டு மிராண்டிகள் மாதிரி தானே வாழ்ந்திருக்கோம். ஆமாங்க ஐயா.
இப்போ கத்திரிக்காய் முத்தர் கத்திரிக்காய் சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க யாராவது? முத்த கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்காது. யார் சொன்னாங்க முத்தர் கத்திரிக்காய் வணக்கினா செத்து போயிடுவாங்களா? ம் முத்திய கத்திரிக்காய் வணக்கி பாருங்க, அதே வேலையை செய்யும். பிஞ்சு கத்திரிக்காய் வச்சிருந்தா அதே வேலையை செய்யும். கத்திரிக்காய் பழுத்து போச்சுன்னா செத்து போயிடுவாங்களா? கத்திரிக்காய் பழுத்தா அது என்ன ஒன்றும் ஆகாது, நன்கு சுத்தமாகும். ஆமாங்க. பழுத்த கத்திரிக்காய் வந்து உண்மையாலுமே பழுத்த கத்திரிக்காய் சுவை மிகுந்த கத்திரிக்காய்னு அர்த்தம். பழுத்த கத்திரிக்காயினாவே சுவை மிகுந்த கத்திரிக்காய் தான் அர்த்தம் அதுக்கு பேரு. காயை விட கொஞ்சம் காயை விட பழம்ங்கிறது சுவை கூடுதலா தானே இருக்கும். காயை விட கனிந்தது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அது சுவை கூடி இருக்கும் அல்லது திரட்சி அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க விட கத்திரிக்காய் நான் நிறைய தடவை பழுத்த கத்திரிக்காய் வாங்கி சுட்டு சாப்பிட்ருக்கேன், அருமையா இருக்கு. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழுத்த கத்திரிக்காய் சும்மா கொடுப்பாங்க. பழுத்த கத்திரிக்காய் பெரிய பெரிய கத்திரிக்காய் இருக்கு, பழுத்திருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியே நெருப்புல வாட்டுவாங்க. நெருப்புல வாட்டிட்டு அப்படியே வேக வச்சு கொஞ்சோன்னு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நல்லா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு வெங்காயத்தை போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். பொடி வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, பொடி வெங்காயத்தை நறுக்கி போட்டு எலுமிச்சம் பழத்தை ஒரு எலுமிச்சம் புழிஞ்சு 2 உப்புக்கல் போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அது கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்குங்க. நெருப்புல அப்படியே நல்ல நெருப்பு கங்கு இருக்குல்ல, அந்த கருங்குல போட்டு கத்திரிக்காய் சுட்டுருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துக்கு செய்வாங்க, பார்த்தது இல்லையா? அதுக்கு பேர் கத்திரிக்காய் சுட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னா நாங்க வாங்கிட்டு வருவோம் முத்திர கத்திரிக்காய். நல்ல கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் 1 ரூபாய்க்கு வாங்கினோம்னா நல்ல கத்திரிக்காய் 1 ரூபாய்க்கு வாங்கினோம்னா முத்திர கத்திரிக்காய் கொடுன்னா அவன் வந்து 1 கிலோ கத்திரிக்காய் சும்மா கொடுப்பான். 1 ரூபாய்க்கு சேர்த்து கொடுத்தா போகுது. அவ்வளவு கத்திரிக்காய் கொடுப்பான். பெரிய பெரிய கத்திரிக்காய் இருக்கும். ஒரு கத்திரிக்காய் 200 கிராம் இருக்கு, அவ்வளவு பெரிய கத்திரிக்காய் கொடுப்பான். அதை வாங்கிட்டு வந்து எங்க பாட்டி செஞ்சு கொடுக்கும். அவ்வளவு நல்லா இருக்கு, ஒண்ணுமே பண்ணாது. அப்படியே பாரா செஞ்சு கட்டு வேடிக்கை காட்டும். அதெல்லாம் நெருப்பு கங்க போட்டு சுட்ட வக்கைப்புல்ல போட்டு சுடுவோம். அப்படியே இந்த காலத்துல எத்தனையோ இருக்குது. அது எப்படி வேணா வாட்டலாம். அப்ப எங்க வீட்டுல வந்து நாங்க மாடு வளர்த்தோம். நான் சொல்றது 60-70 ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டியில ஆடு வச்சு கறப்பாங்க. ஆடு இருக்கு எங்க வீட்டு. ஒரு 10 சென்ட் இடம் இருக்கு எங்க வீட்டுல, பழைய இடம். 10 சென்ட் இடம் கிட்டத்தட்ட 8 சென்ட் 12 சென்ட் மொத்தம். அண்ணன் தம்பி 4 பேர். என்னன்னா அங்கே 16 சென்ட் இருக்கும். 12 சென்ட் 13 சென்ட் பூரா காலி இடம் தான். அதில் வீடு, ஆடு இருக்கும், மாடு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த வக்கைப்பொருளை வச்சு சுட்டு கொடுப்பாங்க. சுட்டு அப்போ வந்து மண் சட்டி இருக்கும், மண் சட்டி. இந்த மண் சட்டி போய் அந்த கத்திரிக்காய் எடுத்து நெகு நொங்கு மாதிரி வெந்து போயிடும். அதுக்கப்புறம் என்னென்ன போடுவாங்க, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து புளி, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாம் புளிஞ்சு விட்டு அப்படியே கலக்கி விட்டு ஒரு கிண்ணத்தில் கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்காத கத்திரிக்காய் பஜ்ஜி அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கும். அப்படி ஏன் சாகலை? அப்போ முத்திர கத்திரிக்காய் சாப்பிட்டு செத்து போயிடுவாங்களா? அப்ப இப்படித்தான் நம்ம மாயையில மாட்டி இருக்கணும். எல்லாமே மாயை தான். அடேங்க அப்பா, மாட்டியிருக்கோம். அதனாலதான் நாம் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஆக நாம் இந்த கலையை கற்காவிட்டால் என்ன நடக்கும்? எல்லா கலையும் இழந்தாச்சு. எல்லா கலையும் நம்ம இழந்தாச்சு. இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, இந்த நீர் மருத்துவ கலை தான். இந்தியாவிலே உலகத்துல இது ஒண்ணுதான் மிச்சமா இருக்குது. இது ஒண்ணுதான் வந்து அறிவுபூர்வம் நிரூபிக்கக்கூடியது. இது வந்து மனதை அடிப்படை கொண்டு செய்யறது. ஹீலிங் வித் மைண்ட் பவர், மனதை அடிப்படையாக கொண்டு செய்கின்ற பயிற்சி முறை. ஒரு ஆணும் பெண்ணோ, அதாவது ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ யார் வேணா இருக்கலாம். தான் சுவாசிக்கும் காற்றையும் உட்கொள்ளும் நீரும் பரிசீலித்து உட்கொள்ள வேண்டும். அதாவது ஆரோக்கியத்தை விரும்புகின்ற, தூய்மையான ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ, தூய்மையான ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ தான் சுவாசிக்கும் காற்றையும் தான் பருகும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்ள வேண்டும். அவைதான் உங்களுடைய உணவினுடைய எதுவாக இருக்கும். அவைதான் உங்க உணவினுடைய முதல் பகுதியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம். இதைத்தான் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ், மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அவரு வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர். அவரும் அவரோட நண்பர் கூட்டா சேர்ந்து 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம், நேரம் அதிகமாக போச்சு. அதாவது டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ், அந்த புத்தகத்தின் பேர் ஹீலிங் வித் மைண்ட் பவர். இதுல வந்து 71 பக்கம் இருக்கு, அதை பல முறை படிச்சுக்குங்க. இதுதான் அது, இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர். அதை நீங்க படிச்சுக்கலாம். இவரும் இவரோட கூட்டாளி, இவர் பேர் ரிச்சர்ட் சாமிஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா
ம். இன்டகிரேஷன் மெடிக்கல் டாக்டர்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டிங் மெடிக்கல் கவுன்சில்பாங்க. இன்டகிரேட்டட் ஓ மெடிக்கல் கவுன்சிலிங்னா இன்டகிரேட்டட் மெடிக்கல் கவுன்சிலிங்னா பல்துறை பல்துறை தத்துவங்களை உள்வாங்கிய மையம் நடத்தும். இன்டகிரேட்டிங் ஓ மெடிக்கல் சென்டர் அப்படின்னாவே உலகம் தழுவிய அதெல்லாம் வந்து எல்லா சில நாடுகள்லாம் அதை வச்சிருக்காங்க. அதாவது எல்லா நாட்டினுடைய தத்துவத்தையும் உள்வாங்கிட்டு அந்த மனிதனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அவ்வளவுதான். இந்த மருந்தை இப்ப வந்து வணிகம் நோக்கம் என்பது வேறு. இப்ப அமெரிக்கா தான் முடிவெடுக்குது. இப்ப உலகத்துல யார இந்த மருத்துவத்தை முடிவெடுக்கிறான்னா அமெரிக்காக்காரர் என்ன சொல்றா, அது உலகம் முறை சட்டம் தான் சட்டம். ஓ மருத்துவ சட்டமே இங்கிலாந்துக்காரன் வந்து ஒரு காலத்துல ஆதிக்கம் இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாது. அமெரிக்கக்காரன் என்ன சொல்றானா அது உலக சுகாதாரம் கேட்கணும். அதாவது அமெரிக்கக்காரன் என்ன மருந்து தயாரிக்கோ எல்லாரும் தின்னாகணும். அமெரிக்கக்காரன் ரத்த அழுத்தம் என்ன சொல்லணும், அதான் எல்லாரும் ரத்த அழுத்தம். அவன் தான் சர்க்கரை அளவு அவன் தான் தீர்மானிக்கிறான். ரத்த அழுத்தத்தை அவன் தீர்மானிக்கிறான். யார் தீர்மானிக்கிறான்? எல்லாம் அவன் தீர்மானிக்கிறாங்க. அவன் தீர்மானிச்சுட்டு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு பூரா பரப்புறான். இது எப்படி இது? இந்த முட்டாள்கள் இதை நம்பி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அறுவை சிகிச்சை அதாவது நமக்கு வந்து வெளியில் ஏற்படுகின்ற காரணங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து வெளி சிகிச்சை தேவை தவிர நம்ம வச்சிருக்கிறது உள்காரணங்கள். இப்ப எனக்கு வெளியே அடிபட்டு போடுச்சுன்னா, இப்ப நீங்க வெளியே அடிபடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? கடுமையான சேதம் வந்துருச்சுன்னா நீங்க அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டியதுதான். அங்க போய் கட்டு போடுவாங்க. 10 நாளைக்கு அவன் சொல்றதை கேட்க வேண்டியதுதான். நம்ம வெடிக்காயங்கள், அது கடுமையான காயங்கள், அது இழுத்து தைச்சு போட்டுரும். ஒரு 10 நாள் ஆகும். அது வரைக்கும் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வர வேண்டியதுதான். அதற்கப்புறம் இந்த பயிற்சி நானே வந்து கடுமையா சேதம் ஆயிடுச்சுன்னா நான் அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போவாங்க. அவன் எல்லாம் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தைச்சு விட்டு ஒண்ணு பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் அங்கேயே இருந்து திரும்பி வருவேன். அவன் கொடுக்குற மருந்தெல்லாம் உள்ள இருக்கும். அவன் கொடுக்குற மருந்து, உணவு எல்லாம் உள்ள இருக்குமே இல்லையா? அதை என்ன பண்ணுவீங்க நீங்க? உண்மையாலுமே நீர் மருத்துவம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நீரை மருந்தா அணிஞ்சு நம்ம வெளியே எடுக்க முயற்சி பண்ணுவோம். ஏன் எடுக்கலன்னு என்ன ஆகும்? அது ரத்தம் கெட்டு போகும் ஐயா, அதனால வியாதி உருவாகும். இந்த அறிவு இருக்கா? இந்த புரிதல் வருதா? ஏன்னா எல்லா விஷயத்தையும் பேசியாங்க. சில பேர் கேட்பாங்க இல்லையா, இது மருத்துவமே போதுமா? வெளியேற்படுகின்ற காயங்கள் அது வேற, அது காரணங்கள். அது நோய் கிடையாது. அது நோய் மாதிரி அவசரத்துக்கு வந்த காரணங்கள். வெளிக்காயங்கள் ஏற்பட்டது. இப்ப கையில அடிபட்டுச்சுன்னா அது வெளியில ஏற்பட்ட காயங்கள், அது நோய் தான். அது தற்காலிக நோய், அது உள்ளிருந்து வரக்கூடிய நோய் அல்ல. அந்த நோய்க்கு நீங்க வைத்தியம் பார்த்துக்கலாம். அதுல எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது. ஆனால் திருப்பி நீங்க என்ன பண்ணணும்னா, அங்க அது என்ன உணவு, அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச உணவு அவன் பரிந்துரைக்கிறான். அவனுக்கு உணவை பத்தி பேசுறதே இல்லை, என்னமோ தின்னுக்குங்கிறான். மாத்திரை இப்போ உணவுக்கு முன்னாடி மாத்திரை போடுங்கிறான். ஏன்னா அந்த உணவுல ஏதோ ஒரு உணவுனா எந்த காரணமும் கிடையாது, உணவுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடுங்கிறான். அந்த மாத்திரை வந்து உள்ள வந்து கொடிய நோயை உண்டாக்குங்கிறதுனால கொஞ்சம் தணிக்கிறதுக்காகத்தான் அவன் உணவு போடுங்கிறான். அது நீங்க வந்து உணவு போட வாழைப்பழத்தையும் போட்டுக்கலாம், கொய்யாப்பழத்தையும் போட்டுக்கலாம். இவன் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு என்ன அடிமையான அதை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த முண்டை என்ன பண்ணும்னா, தன்னை ருசிக்கு என்ன அடிமையா இருக்குது அதைத்தான் போடுவான். ஏன் வாழைப்பழம் உணவு கிடையாதா? வாழைப்பழம் உணவு கிடையாது. காய்கறி உணவு கிடையாது. காய்கறி பொரியல் சுவையான நான் ஒரு தடவை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிபட்டு போச்சு. நான் போகும்போது மாத்திரை கொடுத்தாங்க. இந்த மாத்திரை வந்து உணவுக்கு முன்னாடி போடுங்க, உணவு பின்னாடி போடுன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அதே வழக்கம் போல பொரியல் செய்து காய்கறி பொருள் அவள் போட்டு சாப்பிட்டேன். ஒரே நாள் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மருந்தை தூக்கி வீசிட்டேன். அதான் முன்னாடி இப்ப நானே கவனிச்சிருக்கேன் ஐயா. ஒரு 10-15 முன்னாடி டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்லுவாங்க ஐயா, கஞ்சி குடிங்க, இந்த மாதிரி சும்மா இருங்க, கஞ்சியா குடிங்க. இன்னைக்கு கஞ்சி குடி சொல்றதே இல்லைங்க ஐயா. இன்னைக்கு கஞ்சியை குடிங்க சொல்றதே கிடையாதுங்க. இன்னைக்கு தண்ணி நிறைய குடிங்க, யூரின் போனா காய்ச்சல் சரியாகும்பாங்க. இன்னைக்கு அதே சொல்றது இல்லைங்க ஐயா. போனா மாத்திரை இந்த கிளம்பு, அவ்வளவுதாங்க. இப்படிதாங்க போட்டு அனுப்பிடுறாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல கவனமா இருந்து கவனமா முன்னேறணும். ஆக இன்னும் நல்ல ஆழமா படிச்சு 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 ஆக உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பரிணாம அறிவியல் கண்டுபிடிப்பு தான். அதனால நம்ம மனதை வைத்துக்கொண்டு நம்ம அருமையான முறையில் நம்ம வந்து முன்னேறணும். மீண்டும் நான் இதை பத்தி பேசுவோம். அந்த 1ஆம் பாடத்தை நல்லா படிச்சு 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 மண்டையில ஏத்துங்க. அந்த சுருக்க வரலாறு தெரியணும். அப்புறம் தான் நம்ம படிப்படியாக முன்னேறணும். ஏன்னா நம்ம திருப்பி 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 அதே மாதிரி அந்த முதல் பாடத்தினுடைய முதல் பதிப்பினுடைய ஆசிரியர் முன்னுரை, முதல் பதிப்பு முன்னுரை, 2ஆம் பதிப்பு முன்னுரை, 3ஆம் பதிப்பு முன்னுரை, 4ஆம் பதிப்பு முன்னுரை, 5ஆம் பதிப்பு முன்னுரை, இதெல்லாம் நல்ல பலவிதமாக படிக்கணும். அதுபோக
இவர் டாக்டர் மகாலிங்கம் அவர் தான் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு மிகப்பெரிய உதவி செஞ்சவர். அவருடைய கருத்தையும் படிச்சு பார்க்கணும். அவர் தான் மகாலிங், டாக்டர் மகாலிங், மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஏபிடி மகாலிங். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தேன்னா அவங்க வந்து மிகப்பெரிய மையங்களை வச்சு நடத்தவங்க, யோக மையங்களுக்கு உதவி செஞ்சவங்க, வடலாறு மையத்துக்கு உதவி செஞ்சவங்க, இந்த மாதிரி வேதாத்திரி மையத்துக்கு உதவி செஞ்சவங்க, பெரிய பணக்காரர், தொழிலதிபர், சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. இப்படி எல்லா பெரிய தொழிலதிபர், இந்தியாவில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர், டிவிஎஸ் பார்சல் சர்வீஸுக்கு நிகரான பார்சல் சர்வீஸ், ஏபிடி பார்சல் சர்வீஸ், ஏஆர்சி, அது சொல்லவே தேவையில்லை. ஆனால் அவர்களெல்லாம் இதை உள்வாங்கியிருக்காங்க, உள்வாங்கி மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க. நாம அவங்க வந்து இது பாருங்க, இது உண்மையும் தெரியும். அவர் நினைச்சுட்டா இந்த புத்தகத்தை வெளிவராம செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் வேலைக்காகாதுரா, இதெல்லாம் அவரு போட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அவர் செய்யலேன்னு வச்சுக்கோங்களேன். 5வது பதிப்பு தான் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த விஜயா பதிப்பு போகுது. அது வரைக்கும் அவர் உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல உதவி செய்யல. ஏதோ ஒரு காரணத்துல 4 பதிப்பு வரைக்கும் அவர் அடிச்சு கொடுத்துருக்காரு, அசல் விலைக்கு. அதுக்கப்புறம் 5வது பதிப்பு வெங்கடேசன் சொல்லிட்டு இல்லை, நாங்க ஏதோ ஒரு காரணத்துல மறுத்துட்டாங்க, நான் விஜயா பதிப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு விஜயா பதிப்பு போனாரு. அது வரைக்கும் அவங்க அடிச்சு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஆனா அது தொடங்கி வைக்கல அப்படின்னு இது நடந்திருக்காது. அதனால நம்ம மிகப்பெரிய, அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து பொருள் இல்லைன்னா இது வளர்க்க முடியாது. அதனாலதான் கேசவன் உதவி செஞ்சிருக்காரு. கேசவனுக்கே வந்து இவ்வளவு தூரம் நான் சொல்லித்தான் புரிய வைக்கிறேன். பெண்கள் அவங்க வரமாட்டாங்க. அவங்க தெரிஞ்சு வச்சவங்க. அவங்க நோய் நல்லாகுது, எப்படி இருந்தாலும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பிச்சை எடுத்தாவது வந்துருவாங்க. பிச்சை எடுத்தாவது பணத்தை கட்டிட்டு வந்துருவாங்க. அவங்க ஏன் வரலன்னா அவ்வளவுதான். ஆனா வந்தவங்க எல்லாம் நன்மை, ஆனா தொடர்ந்து செஞ்சாங்கன்னா முன்னேறிடுவாங்க. தொடர்ந்து செஞ்சாங்கன்னா ஏற்கனவே எல்லாரும் 60 விழுக்கு 70 முன்னேறவங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்தும் பார்த்துட்டாங்க. நான் வந்து வர்றது அந்த 30 நாளுக்குள்ள என்னென்ன உண்மை சொல்லணும் மறைக்காம நான் சொல்லிடுறேன். அவங்க செஞ்சா என்ன, செய்யாட்ட என்ன, பணம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்ட என்ன சொல்ற வேண்டிய கடமையை சொல்லிடுறேன்ல. அப்புறம் அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய வேலை. அதுக்குதான் இந்த 30 நாள் டைம் எடுத்துக்கிறது. அதுலயே அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த உண்மையை நம்ம சொல்றது நம்ம கடமை. இந்த உண்மையை வந்து மாறாம நடந்துக்கூடோம்னு நம்ம வந்து தொடர்ந்து இந்த எப்படி அறக்கட்டளை சிந்தனை இருக்கிற மாதிரி எல்லாரும் இந்த அறக்கட்டளை கஷ்டப்பட்டாது அந்த கட்டி ஆகணும். இது இல்லைன்னா நம்ம இதுக்கு செலவு, நம்ம வேற எதுக்கு செலவு பண்ணணும்? நீங்களே பேசலாம். இதுக்கு செல்லாம நீங்க வேற எதுக்கு செலவு பண்ணணும்? நீங்களே அடிக்கடி பேசணும். நீங்க அடிக்கடி இந்த கட்டணத்தை பத்தி பேசி வரவனுக்குள்ள மண்டையில நீங்க தான் தட்டணும். நானே தட்டுறது என்பது வேறு. நீங்க பொருள் உதவி கொடுத்துருக்கிறீங்க இல்லையா, அந்த பொருளுதவி கொடுத்துக்கிற அந்த ஒரு அதிகாரத்திலேயே என்ன பண்ணணும், வரவங்களெல்லாம் நீங்க கட்டணம் கட்டிட்டு வாங்க அப்படிங்கிற எல்லாம் கட்டணம் கட்டிட்டீங்கன்னா நீங்களே கேட்டு பழகணும். அப்படி பழகினா தான் இந்த கலையை வளர்க்க முடியும். நானே கேட்டிருந்தா நானும் பெரிய அதிகாரி மாதிரியும் நீங்களே அடிமைகள் மாதிரியும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் இந்த அக்கறை இருக்கணும். எல்லாத்துக்கும் புரியுதுங்க. அப்படி இருந்து பாருங்க, மறுபடியும் முன்னேறும். சரிங்களா? நன்றி. சரிங்க.